வணக்கம். விஜயகாந்த் புகழ் ஓங்குக. ஐயா, இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்கள கான்ட்ராக்டில் போட்டு கான்ட்ராக்ட்கார மாறி மாறி வரும்போது அதிகமாக இருக்க சம்பளத்தையே குறைச்சி கொடுக்குறேன்றாங்க. அதுக்கு போராட்டம் பண்ணாக்கா அவங்கள வந்து போலீஸ் வேனில் ஏற்றி அவங்கள கொண்டு போய் பான் பண்ணி விட்டாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகராட்சியும் சரி, அனைத்து பேரூராட்சியும் சரி, அனைத்து ஊராட்சியிலும் வேலை பார்க்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று மக்கும் குப்பாதை மக்காத குப்பை என்று பிரித்து வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அதிகப்படியான சம்பளம் கொடுத்தாலுமே கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் அவர்களுக்கு குறைவான சம்பளத்தை கொடுத்து அவர்களுடைய வேலை வாங்கி கொண்டு வருகிறார்கள். இல்லையா, அரசாங்க வேலை கிடையாது, அவங்க கான்ட்ராக்ட் வேலை தான். இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து மற்ற கான்ட்ராக்ட் பேசிக்கல ஒரு திருட்டுத்தனத்தை பண்றாங்க. அவங்க காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவருடைய உடல் உழைப்பு வந்து நல்லா வேலை செய்யலாம். என்னோட கருத்து, ஏன் அரசாங்கம் அவங்களை டைரக்டா வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாம். அது என்ன செய்யணும்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் சேர்ந்து ஒவ்வொரு நகராட்சி பேரூராட்சியில் வந்து ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி இவங்க வந்து இந்த பேரூராட்சியில் வந்து 10 ஆண்டுகளாக வேலை பார்த்துருக்காங்க, அடுத்து நம்ம ஒரு துப்புரவு பணியாளர் வந்து நிரந்தரப்படுத்த போறோம்னா இவங்களை தூக்கி அவங்கள போட்டுடலாம். புரியுதுங்க ஐயா, புரியுது ஐயா. அது அவங்க செய்ய முடியாது, ஏன்னா சிஎம் நினைச்சாதான் செய்ய முடியும். இன்னைக்கு எல்லாமே சிஎம் கையில தான் இருக்கு. ஐயா, உங்க கருத்து ஐயா? துப்புரவு பணியாளர் வந்து வருகின்ற ஆட்சி, எந்த ஆட்சி அமைந்தாலும் சரி, அவங்க வந்து அரசு, அதாவது கார்பரேஷன் ஊழியராக அறிவிப்பாங்களா? அறிவிச்சா நல்லா இருக்குமா? கார்பரேஷன் ஊழியராக அறிவிச்சாத்தே நாடு சுத்தமாகும். இல்லைன்னா நம்ம வீடே சுத்தம் இல்லாமல் போன மாதிரி நாடு சுத்தம் இல்லாமல் போயிடும். நன்றிங்க ஐயா. ஒரு 12,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு துப்புரவு பணியாளர் எப்படி அவங்க இவ்வளோ காலையிலேருந்து அவங்க 12 ஹவர்ஸ் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. பட் அது எப்படி அவங்களுக்கு அந்த சம்பளம் சாத்தியமாகும்? அவங்களையே அரசு ஊழியராக நியமிக்க கூடாது? அந்த சம்பளம் கட்டாதீங்க. அவங்க குழந்தைங்களுக்கு சத்தான உணவு கொடுக்க முடியாது, சரியான கல்வி கற்றுக் கொடுக்க முடியாதுங்க. அதே போல் ஆடை மற்றும் எதுக்குமே அந்த ஊதியம் பத்தாது. அதனால் அரசு பணி கொடுத்து அவங்கள வந்து நிரந்தரப்படுத்தணும். ஆனால் விஜயகாந்த் ஐயா இருந்தால் கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு. கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு. அவர் இல்லாததால் இன்னைக்கு தமிழ்நாடே தத்தளிக்குது. ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா. அதாவது இவங்க வந்து கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்டில் செய்கிறாங்க. கான்ட்ராக்டில் பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்ட் மாறும்போது அதை தூக்கிட்டு அந்த கான்ட்ராக்டில் சேர்க்கறதுக்கு கட்சிக்காரங்க வந்து ஒரு ஆளுக்கு 1 மாதம் சம்பளம் வாங்குறாங்க. அது உண்மைதான். அது எவ்வளோ பெரிய தப்பு? ஏன் கான்ட்ராக்டை மாற்றுறீங்க? அதே கான்ட்ராக்ட் ரெகுலராக கொடுங்க. அவங்க வந்து பேசிக்